நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர் என்று பேசுகிறேன். இது என்னுடைய ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 577வது வீடியோ. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். முன்னாடி பண்ண வீடியோ 577 சொல்லிட்டேன். 576க்கு மன்னிக்கணும். இதுதான் 577வது. இது திரிபுர மகாத்மியத்தில், திரிபுர ரகசியத்தில், மகாத்மிய காண்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பரசுராமருக்கும் தத்தாத்திரேய கொண்ட சம்பாஷணம் நடந்துட்டுருக்கு. அதில் பார்க்குறோம். இன்றைக்கி 8ஆம் நாள் கதை பார்க்குறோம். இதில் என்ன செய்கிறான்னா, தத்தாத்திரேய சொல்கிறார். தத்தாத்திரேயிடம் பரசுராமரை மேலும் கேட்டார். ஸ்ரீகுரு கணார்ந்தோ, என் ஆன்மம் முன்னும் தனியவில்லை. மன்மதன் அழிந்த பின் தேவர்களுக்கு எப்படி அபிர்பாகம் தரைப்பட்டது, தரும் முறை ஏற்பட்டது, எப்படி மன்மதன் மீண்டும் உயிர் பெற்றான்னு கேட்கிறார். தத்தாத்திரேய சொல்கிறார், பரசுராமா, மன்னன் வீரபிரதன் பூமியை ஆளும் வரை இந்திரன் அவருடன் நட்பாகவே இருந்தான். பல காலம் கழித்து இந்திரன் தேவருடன் சத்தியலோகம் போய் பிரம்மாவிடம் இவ்வாறு சொன்னான். பிரம்மதேவரே, முன்பு நீங்கள் சொன்னபடி நாங்கள் மகாலட்சுமி அருள் பெற்றோம். மகாலட்சுமி எங்கள் காரியம் நிறைவேற காமனை அனுப்பினார். அவன் மன்மதன் வீரபிரதரை வென்றான். நாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டோம். தர்மம் மிகுந்த மன்னன் வீரபிரதன் தன் குரு உத்தரப்படி எங்களை விடுதலை செய்தான். ஆனால் இருந்தாலும் நரர்கள் எங்களை வெளிப்படுவதில்லை. இதை பற்றி கேட்கவே உங்களிடம் வந்தேன்றான். அதாவது வீரபிரதனா நல்ல ரிலீஸ் பண்ணாலும் பூமியில் எங்களுக்காக உண்ட யாகங்கள், ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணாதான் அவளுக்கு தேவர்களுக்கு ஆவிர்வாகம் கொடுத்து அவளுக்கு பவர் கூடும். இவங்களுக்கு ஒன்றுமே வரலையே சொல்கிறார் இந்திரன் சொல்லும்போது. அப்போ நரர்களுக்கு ஆசை என்பதே இல்லை, அதனால் யாகம் செய்வதே இல்லை. நான் ஒரு யோசனை சொல்கிறேன். உன்னை நான் மழைக்கு அதிபதி ஆக்கிவிடுகிறேன். பூமியில் எங்கே உன்னை குறித்து யாகங்கள் நடைபெறுகிறதோ அங்கே மட்டும் நீ மழையை பொய்யை. இதுவரை மேகங்கள் தன் இஷ்டப்படி இருந்தன. இனி என் உத்தரவுப்படி மழை பொழிந்தன. இனிமேல் அவை உனது கட்டுப்பாடுகள் வரும். பிரம்மதேவர் இந்திரனுக்கு சொல்கிறார். இதனால் இந்திரன் மழைக்கு அதிபதி ஆனான். மழை வேண்டி பூமியில் நரர்கள் நரர்களை மனுஷரா இந்திரனை குறித்து யாகம் செய்ய ஆரம்பித்தனர். பரசுராமா, அடுத்து மகாதேவரை மன்மதன் எப்படி ஜெயித்தான் என்று சொல்கிறேன். காமன் தன் அன்னை மகாலட்சுமியிடம் கேட்டான். தாயே, உபதேசம் செய்யுங்கள். நான் சிவனை எப்படி ஜெயிப்பது? அதுக்கு வெளியே இல்லை என்றால் உன் முன்னாடியே இந்த சரீரத்தை விட்டு விடுகிறேன்னு சொல்கிறான். அவமானத்துடன் வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது மகாலட்சுமி ஸ்ரீ திரிபுர சுந்தரியை தியானத்தை வணங்கிவிட்டு காமிரனை எவ்வாறு சொல்கிறார். காமா, நான் சொல்லும் பரம ரகசியத்தை யாருக்கு நீ சொல்லக்கூடாது. திரிபுர சுந்தரி அஷ்டோத்தர சதநாமாக்களை உனக்கு உபதேசிக்கிறேன். அம்பிகைக்கு சேவை பண்ணி நான் பெற்றதால் இந்த நாமாக்கள் உடனே விரஜா நதியில் குளித்து விட்டு மடியாக வா என்றார். காமன் உடனே குளித்து விட்டு மடியாக வந்து நின்றான். மகாலட்சுமி மகாதேவிக்கு முறைப்படி பூஜை செய்து அம்பிகையின் ஆசைப்பட்ட காமனுக்கு அந்த அஷ்டோத்தர சதநாமங்களை உபதேசம் பண்ணினார். மகாலட்சுமியை வணங்கிவிட்டு காமன் மந்திரமலையில் குகைக்குள் சென்று வாசம் செய்ய ஆரம்பித்தான். மலையில் உள்ள கடம்ப மரத்தடியில் நதி ஓரத்தில் அமர்ந்து தினமும் குளித்துவிட்டு தேவியை திரிபுரசுந்தரி நினைச்சு தன் தாயார் சொல்லிக் கொடுத்தபடி அஷ்டோத்தர சதநாமாக்களை மிகவும் பக்தியுடன் சொல்ல ஆரம்பித்தான். இப்படி தவறாத மன ஒற்றுமையுடன் தனது நாமாக்களை சொல்லி வெளிப்படும் மன்மதியின் கனவில் மகாதேவி அன்னை மகாலட்சுமி வடிவில் தோன்றி இவ்வாறு சொன்னார். காமா, குழந்தாய், எனது மந்திர புத்தியை நீ பெறாதது வெறுமே எனது நாமாக்களை மட்டும் சொல்லி வருவதால் தான். எப்படி உனது விருப்பத்தை நிறைவேற்றுவ? காமன் கைகூப்பி, தாயே, அந்த மந்திரம் எனக்கு தெரியாது, நீ சொல்லித் தரவில்லையே என்று கிருபாமகி எனக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்க கேட்கலாம். மகாதேவி காமனிடம், நீ சொல்லி வரும் அஷ்டோத்தர நாமாக்குள்ளே ரகசியமான எனது பஞ்ச தசாட்சரி மந்திரம் புதைந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். மன்மதன் கலவு கலந்து எழுந்தான். தனது கலவில் தேவி சொன்னதை போல நிறையப்படுத்தி அந்த நாமாக்கள் இருந்த பஞ்ச தசாட்சரி மந்திரத்தை தானே ஒருவாறு கண்டுபிடித்தான். இதெல்லாம் பிரமையோ என்று தோன்றியது அவனுக்கு. அப்போது அசிரீரி, காமா, சந்தேகம் கொள்ளாதே என்றது. காமன் தன் தாயை நினைத்தான். என்ன குழந்தாய் என்று மகாலட்சுமி அப்பீராயிறார். காமன் தான் கண்ட கனவை பற்றியும் அசிரீரி பற்றியும் சொன்னான். இதை கேட்டு தியானித்தாள் மகாலட்சுமி. பின்னர் மகளுடன் சொன்னார். காமா, குழந்தாய், உனக்கு நல்ல அதிர்ஷ்டம். உன் விருப்பங்கள் நிறைவேறும். உன் கனவில் தேவி திரிபுர சுந்தரி தான். சந்தேகம் ஏதும் கொள்ளாதே. ஸ்ரீவித்யா மந்திரமான பஞ்ச தசாட்சரியை ஜபம் பண்ணி ஆரம்பியை சொல்லி மறைந்து விட்டார். காமனும் 3 வருஷம் விடைவிடாது பஞ்சதசி மந்திரத்தை ஜபம் செய்து வந்தான். மூச்சை உள்ளடக்கி உறுதியுடன் அமைஞ்சது மன்மதன். தேவி தோன்றி, குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும் கேட்டார். காமன் எழுந்தின்று தன் தானித்த வடிவிலேயே மிக சௌந்தரியமாக ஸ்ரீ திரிபுர சுந்தரி காட்சி எழுப்பியதை கண்டு ஆனந்த கடலில் மூழ்கினான். திரிபுராந்தகையின் திவ்ய தரிசனம் கண்ட மன்மதன்
மயிர்கூச்சி எறிந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினான். அம்பிகை, காமனே, நீ தியானித்து அதே ரூபத்தில் காட்சியளிக்க நினைப்பார். உன் தவத்தால் மகிழ்ந்து என்ன வரும் வேணும் கேள். எழுந்திருந்த மன்மதன் பக்தி பெருக்கால் தொண்டை அடைக்க அம்பிகை கீழ்கண்ட 9 ஸ்லோகங்களினால் போற்றினான். கலையே கருணா அபாங்கி காரணமூர்த்தியை காரணீபூதாம் காமேஸ்வரீந்த கீதரதேவாம் கிஞ்சித் கதா ஸ்ருதிபியாசே ஏகாமபியாசே தாமாங்குச பாச பசூனா சாபகராம் அலமல அனுத்தராம்பா சரணாதன்யேன தேவதா ஆக்கியன கிருத்தா தே திரிபுராய கருணா கல்லோல வாசித கடாட்ச சர்வோபரி லோகே அஸ்மின் பஷ்யாம்பா மிஹிக் கரூபாம் தாம் ஈப்சித மணி பிரீதம் பா மமா அஸ்து அது மாதிரி சொல்லி முடிக்கிறான். இந்த 9 ஸ்லோகங்களினால் மன்மதன் அம்பிகையை போற்றி மறுபடியும் நமஸ்காரம் பண்ணினான். அம்பிகை, குழந்தாய் மகனே, என்ன வர கேள்றார். அம்பிகை தரிசனத்தால் அஜ்ஞானம் மனத்தையும் நீங்கிவிடான் மன்மதன் தேவியிடம் சொன்னான். திரிபுராம்பா, உன் திருப்பணிகளை கண்டதும் என் ஆசைகள் நிறைவேறிவிட்டன. வேறு என்ன வேண்டும் என்ற என்ன எனக்கு முன்னே தோணலை. உன்னோட இது கிருபை இருந்தால் மட்டும் போதுன்றான். தேவி புனையித்து இவ்வாறு சொன்னா. காமா, குழந்தாய், நீ அடைய வேண்டியது ஒன்றுமில்லை. தன்னை அறிந்தார்க்கு பிரம்ம பதவியும் திரும்புக்கு சமம். இருப்பினும் எனக்காக தவம் இருக்க வீணாகக்கூடாது. இதோ இந்த வில்லை அம்புகளையும் எடுத்துக்கொள். உலகில் நீ வெல்ல முடியாதவர் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி காமனுக்கு வில்லும் அம்பு தர. ரமாவின் புத்திரனே, உன் முயற்சிகளில் எங்களும் மங்களமும் உண்டாகட்டும். உன்னை கண்டதும் அனைவரும் தைரியத்தை இழக்கட்டும். செல்வத்தை அடையாமல் விளங்குவாய். நீயே என் பக்தர்களுக்கு முதன்மையானவாய் இருப்பாய். மன்மதா, உனக்கு கனவில் உபதேசிக்கப்பட்ட பஞ்சதசாட்சி மந்திரம் உன் பெயராலேயே புகழ்பெற்று விளங்கும். அந்த மந்திரத்தை கொண்டு நீயே முதலில் உபாசனை பண்ணி இருக்கிறாய். நீ என்னை துதித்து சொன்ன 9 ஸ்லோகங்களும் ரமா உனக்கு சொல்லிக் கொடுத்த 108 நாமாக்களும் நீ கண்டுபிடித்த ஸ்ரீவித்யா மந்திரமான பஞ்சதசாட்சரியம் எல்லோருக்கும் சுபிட்சத்தை காட்டும். அந்த ஸ்ரீவித்யா மந்திரம் சௌபாகிய வித்யா அப்படின்னு சொல்ல சௌபாகிய வித்யா என்றும், நீ துதித்த 9 ஸ்லோகங்கள் சௌபாகிய நவரத்னம் என்றும், உன் தாயார் சொன்ன அஷ்டோத்திரங்கள் சௌபாகிய அஷ்டோத்திரம் என்று பெயர் பெற்று இவ்வுலகில் விளங்கும். அது சௌபாகிய அஷ்டோத்திரம் ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம. ஸோ இவற்றை யார் சொல்கிறாளோ அவருடன் பிரியமாக இருப்பேன். கல்வி, செல்வம், மக்கட்செல்வம், மனவாழ்க்கை மற்றும் அத்தனை விருப்பங்களும் அவர்களுக்கு நிறைவேறும். துர்பாகியம் ஏற்படவே படாது. மன்மதாக்கே, இவற்றை செல்வோருக்கு நான் உடனுக்குடனே அவர்கள் வேண்டுவதை தருவேன் என்று சொல்லி தேவி திரும்ப சொல்லி இந்த சௌபாகிய வித்யா தான் எங்கள் குரு மாதா கூட சொல்லி கொடுத்தாங்க. அதாவது பஞ்சதசாட்சரி மந்திரம் வந்து கையேய லகரி, ஹசக லகரி, சகலகரி. சௌபாகிய வித்யான்னு சொல்றது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் கையே லகரி க்ளீம் ஹசகலகரி சௌம் சகலகரி. திருப்பி சொல்கிறேன். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் கையே லகரி க்ளீம் ஹசகலகரி சௌம் சகலகரி. 3ஆம் முறை. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் கையே லகரி க்ளீம் ஹசகலகரி சௌம் சகலகரி. இதுதான் சௌபாகிய பஞ்சதசி. இது மன்மதனால் சொல்லப்பட்டது. திரிபுர சுந்தரியே கனவுல வந்து அவங்க சொல்லி கொடுத்தான்னு சொல்லியிருக்கு. அவ்வளோ உயர்ந்தது. இதை சொல்லி நம்ம வந்து பயன்பெறுவோமாக. இந்த இந்த இன்னைக்கு பார்த்த இதில் வந்து இது முக்கியமான இது. ஸோ பரசுராமர் தத்தாத்திரேயன் கேட்டார், பகவானே, காமனுக்கு சுபிட்சம் தந்ததும் சௌபாகியவதியை உள்ளடக்கியமா அந்த அஷ்டோத்திரத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டுன்றார். தத்தாத்திரேய பார்கவா, தேவியின் பெயரில் புராணங்களில் ஆகமங்களிலும் அநேக நாமாக்கள் உள்ளன. பவானி பலமுறை வற்புறுத்தி வேண்டியதை கொண்ட பின் சிவபுரான் சௌபாகிய அஷ்டோத்திரமே அவற்றை தலை சிறந்தது. இதுக்கு சிவன் ரிஷி சந்தஸ் அனுஷ்டுப் தேவதையை லலிதாம்பிகை தேவியை மானசீகமாக தியானித்து வந்த இந்த 108 நாமாக்களை சொல்ல வேண்டும். காமேஸ்வரி, காமசக்தி, காம சௌபாகியதாயினி. அந்த 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 அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதை திருப்பி ரிப்பீட் பண்ணலாம் விரும்பலை. அதை ஸோ இதை வந்து இது சொல்லித்தரார். யார் சொல்கிறார்? தத்தாத்திரேயர் பரசுராமருக்கு சொல்கிறார். இந்த மாதிரி நடந்ததுலாம் சொல்லி இந்த அஷ்டோத்திரத்தை உபாசித்த தத்தாத்திரேயர் சொன்னார், உலகிலும் இந்த அஷ்டோத்திரத்துக்கு இணையில்லை. தேவியிடம் பக்தி இல்லாதவர்களுக்கு நாசிகளுக்கு சொல்லக்கூடாது. அதாவது சதாசிவன், ஹரன் மற்றும் உள்ள தெய்வங்கள் இந்த நாமாக்களை சொல்லி இன்னமும் தினமும் தேவியை வணங்குகின்றனர்.
இந்த அஷ்டோத்திர சக்தியால் மன்மதன் மூவலங்கில் எளிதாக ஜலிக்கிறான். இந்த அஷ்டோத்திர சத்தநாமாவளை 3 சந்தி வேலைகளிலும் சொல்பவனுக்கு இவ்வுலகில் கிடைக்காது எதுவும் இல்லை. ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அவசியம் இந்த நாமாக்களை சொல்ல வேண்டும். அப்படி செய்வதால் மற்ற தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும். நித்திய கர்மாக்கள் பூஜைகள் பலன் தர தேவியின் 1000 நாமாக்களை படிக்க முடியாதவர் இந்த 108 நாமாக்களை படித்தால் 100 மடங்கு பலன் பெறுவர். இந்த நாமாக்களை 1000 முறை சொன்னால் கண் பார்வையினாலே எதிரிகள் அழிவர். இந்த நாமாக்களை கொண்டு பூக்களால் ஹோமம் பண்ணினால் எதிரிகள் அழிவர். லவங்கத்தால் ஹோமம் பண்ணினால் வியாதிகள் தீரும். இந்த நாமாக்களை கொண்டு சுவாசினிகளையும் பிராமணர்களையும் பூஜிப்பவர் தேவியின் சக்கரதானியில் நிரந்தரமாய் வசிப்பர். இந்த நாமாக்களை இடைவிடாது இவருக்கு தேவி அனுகிரகம் பண்ணி எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்வார். அதனால் நம்ம பூஜா கிரகத்தில் இந்த பலகை இருக்குது, இந்த எக்ஸ் மாதிரி கிறிஸ் கிராஸாக இருக்கும். அதில் இந்த புக்கெல்லாம் வச்சுக்கணும். நம்ம சௌபாகிய அஷ்டோத்திரம், அந்த கட்கமாலை, திருசதி, அதே மாதிரி லட்சுமி அஷ்டோத்திரம், சரஸ்வதி அஷ்டோத்திரம், இதெல்லாம் வச்சுருந்தா தான் டக்கு டக்கு நம்ம பூஜை போய்ப்போம். அந்த புத்தகத்தை எங்கேயோ கூட ஹாலில் கொண்டு வச்சுட்டு அதை தேடக்கூடாது. நம்ம எல்லாம் அந்த பக்கத்துலேயே இருந்தால் தான் நம்ம எழுந்து ஒரு தடவை பூஜைக்கு உட்காந்தா எழுந்துக்கூடாது சாஸ்திரம். பூஜை முடிஞ்சப்போ தான் எழுந்துக்கணும் அந்த இடத்த விட்டு. எங்கள் குருமா அழகாக பண்ணுவார். 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம்லாம் அப்படியே உட்காந்து அப்படியே இருப்போம். பாரியான சரீரம், அது எப்படி தான் உட்காந்தாலும் ஆண்டவங்க தான் ஒழிச்சோம். ஸோ அதனால் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. ஸோ இப்போ பரசுராமா இந்த நாமாக்களை பற்றி இதுவரை சொன்னேன். கதையை மேலும் கேள்வி சொல்லிவிட்டு எப்படி தாட்சாயணி எப்படி ஹிமவானுக்கு பொண்ணாக பிறக்கிறான்னு கதையை சொல்கிறார். இந்த கதையை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம், அடுத்த நாளில். ஸோ இதோட திரிபுரா ரகசியத்தின் இந்த நாளுக்கு உண்டான கதையை நான் பூர்த்தி செய்கிறேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.